சமீபத்தில் நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் பீகார் வடமாநில தொழிலாளர்கள் வந்து கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு பேசியிருந்தார். இதை பார்க்கும் பொழுது, இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றியது சார்? உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது மனசில் விஷயங்கள் இருக்கா? ஒரு தேசத்தினுடைய ஒரு தலைவர், ஒரு பிரதம அமைச்சர், தலைமை அமைச்சர், அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அவருக்கு பிள்ளைகளைப் போல, அவர் ஒரு தந்தையைப் போல அப்படி தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து ஒரு பீகாரில் ஒரு தேர்தல் வெற்றிக்காக ஒரு சில அரசியல் கட்சிகளை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிற கோணத்தில் பார்த்தாலும் கூட, அது வந்து பீகாரிகளுடைய மனதில் தமிழர்கள் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள், தமிழ்நாட்டில் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ, அல்லது பிற மாநிலத்தில் கூட, பிற எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய அந்த மாநிலத்தில் கூட அது மாதிரியான ஒரு நிலை, அந்த பீகார் மக்களுக்கு, பீகாரிகளுக்கு ஒரு துன்புறுத்தல்ங்கிற ஒரு நிலை அப்படி ஏற்பட்டிருக்கிறதாக அந்த பீகார் மக்கள் நினைப்பதற்கு இவருடைய வார்த்தைகள் காரணமாயிருமோன்னு நான் அஞ்சுறேன். இது சரியானது அல்ல, ஏற்புடையது அல்ல, ரொம்ப வருத்தத்தையும் வலியையும் கொடுக்கக்கூடியது. குறிப்பாக ஒரு தேசிய இனத்தை இன்னொரு தேசிய இனத்திற்கு எதிராக நிப்பாட்டுறதே சரியானது இல்லை. அதனால் இது அரசியலுக்காக, அரசியல் தளத்தில் சொல்லப்பட்ட ஒரு பேச்சாக இருந்தாலும், அது வாக்குக்காக சொல்லப்பட்ட பேச்சாக இருந்தாலும் இது ஏற்புடையது அல்ல. இது வந்து உண்மையிலே ஒரு இந்தியா போன்ற பல்வேறு மாநிலங்கள், இந்தியா போன்ற பல்வேறு தேசிய இனங்கள் வாழக்கூடிய ஒரு தேசத்தில், அந்த அரசியல் கட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு தேசிய இனத்தை இன்னொரு தேசிய இனத்திற்கு எதிராக நிற்க வைக்கக்கூடிய இந்த உத்தியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது.